இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு வைத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக மே 31ஆம் தேதிக்குள் வந்து அதை லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது லிங்க் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மே 31ஆம் தேதிக்குள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஹை டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணுறதை வந்து ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து பல முறை வந்து கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. தற்போது வந்து ₹1000 நீங்கள் அபராதம் செலுத்தி தான் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தால் உங்களுடைய பேன் கார்டு இன்ஆக்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேன் கார்டு சேல் எடுக்கப்பட்டிருக்கா இல்லை ஒர்க்கிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ-ஃபைலிங்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இ-ஃபைலிங் 2.0ன்னு சொல்லி டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே incometax.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் பேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வெரிஃபை யுவர் பேன்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழே உங்களுடைய பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் பேன் கார்டில் இருக்க மாதிரி என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட 10 டிஜிட் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. அந்த மொபைல் நம்பருக்கு வந்து 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அதெல்லாம் கரெக்டான மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஓடிபின்னு சொல்லி வரும். அதுக்கு கீழே 6 பாக்ஸ் இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன பிறகு உங்களோட பேன் கார்டு ஆக்டிவாக இருந்தால் பேன் இஸ் ஆக்டிவ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஸ் பெர் பேன்னு சொல்லியிருக்கும். அதாவது உங்களோட பேன் கார்டும் ஆக்டிவாக இருக்குது, நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வரும். ஒரு சில பேருக்கு எந்த மாதிரி ஷோ ஆகும்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஷோ ஆகும். இதில் வந்து பேன் இஸ் ஆக்டிவ் பட் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் ஆஸ் பெர் பேன்னு சொல்லியிருக்கும். உங்களோட பேன் கார்டு ஆக்டிவாக இருக்குது, நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸில் இருக்க டீட்டெயில் வந்து உங்களோட பேன் கார்டில் இல்லை, மிஸ்மேட்ச் ஆகுது, இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுவே உங்களுடைய பேன் கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்கன்னா பேன் இஸ் இன்ஆக்டிவ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெட் கலரில் ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய பேன் கார்டு ஆக்டிவாக இருக்கா இல்லை டீஆக்டிவேட் செஞ்சுட்டாங்களான்னு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.